தனுஷ்ன்றவர் இப்போ ஒரு கட்சியை ஆரம்பிச்சதா எல்லாம் பரபரப்பாக நம்ம மீடியாலாம் பார்த்துன்னு இருக்கிறோம். எத்தனை பேர் எத்தனை கட்சி ஆரம்பித்தாலும் இனி விஜயை டச் பண்ண முடியாதுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய நம்பிக்கை. ஏன்னா ஏன்னா வரலாற்றிலேயே எம்ஜிஆருக்கு அடுத்து எம்ஜிஆரை விட ஒரு ஸ்டெப், அதுவும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சின்றது யாராலையும் முடியாது. எல்லாம் இப்போ உலகமே இவரை தான் உட்நோக்கி விஜயை பார்த்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு இவ்வளோ சப்போர்ட்டா, எவ்வளோ இதுவா அப்படின்றது தான். ஆனால் விஜய்க்கு ஏன் சப்போர்ட் இந்த அளவுக்கு நின்றுச்சுன்னா, அவருடைய செயல்பாடும் நேர்மையும் அவருடைய அரசியல் கொள்கையும் அவர் எதிர்த்து பேசின பயப்படாமல் அரசியலை பேசினது தான் இப்போ முக்கியம். தமிழ்நாட்டில் நடக்கிற தப்பை தட்டி கேட்டார். இனிமே தனுஷ் வரட்டும், இல்லை யாராவது வரட்டும், எத்தனை கலர் கொடியனா பிடிக்கிட்டோம், ஒன்றும் நடக்காது. இது நிரந்தரமான எம்ஜிஆர் மாதிரி ஆயிடு போறாரு. எம்ஜிஆரை விட அதிகமாக நல்ல பேர் எடுக்க தான் போறாரு. நிறைய நல்லதை நம்ம எதிர்பார்க்கறத நம்ம பார்க்க தான் போகிறோம், நடைபெற தான் போகுது. நன்றி. அனீஸ் இப்போ கட்சி ஆரம்பித்து என்ன பண்ண போகிறாரு? அதெல்லாம் போட்டிக்கு எது வருது? அவரும் நடிகர், இவரும் நடிகர் தானே. நடிகர் இன்னைக்கு ஒருத்தர் நிற்க சிஎம் ஆயிருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. அதுக்கு உற்சாகம் பண்ணி ஒத்திமா இருக்கிறத விட்டுட்டு கட்சி ஆரம்பிச்சு தனுஷ் என்ன பண்ண போகிறாரு? ரஜினி பிச்சைக்காரங்களை பிச்சையே அள்ளி போட மாட்டான். எவ்வளோ ஜனம் பாதிக்கப்பட்டாங்க, முன்ன அவங்களுக்கு உதவி பண்ண சொல்ல, அப்புறம் மருமகனை நிற்க சொல்லலாம். தனுஷ் எல்லாம் நின்னா வேஸ்ட்டு தான், ஜெயிக்க முடியாது. நாங்கெல்லாம் விஜய் தான். லேடிஸை பற்றி நீ எத்தனை இது வாட்டி நிற்க வச்சாலும் விஜய் தான் ஜெயிச்சு வருவார். தனுஷ் எல்லாம் ஜெயிக்க மாட்டாப்புல, நிற்கிறது வேஸ்ட்டு. அதோட 4 பிச்சைக்காரங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி பண்ணு. கட்சியில் நிற்க வைக்கிற பாரு, அந்த காசை செலவு பண்ணி 4 பிச்சைக்காரங்க இருக்காங்க. எத்தனையோ பொண்ணுங்க கல்யாணம் ஆகுது இருக்குது, அவங்களை கல்யாணம் பண்ணி வைங்க. எத்தனையோ முதிர் இல்லத்தில் அனாதையாக கிடக்குறாங்க, அவங்களுக்கு போய் உதவி பண்ணுங்க. அதெல்லாம் விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கிறேன், கட்சி ஆரம்பினா இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அவங்களுக்குலாம் தெரியுதா? இதுக்கு முன்னே எங்கே போயிருந்தீங்க? எல்லாம் எங்கே போயிருந்தீங்க? அப்பெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. திமுகலாம் இருந்தது, அண்ணா திமுக இருந்தது. அந்த அப்பெல்லாம் போய் கட்சி ஆரம்பிக்க வேண்டியது தானே. இப்போ விஜய் வந்த பிறகு ஆரம்பிக்கிறீங்கன்னா அப்போ போட்டி தானே. அது போட்டி போட்டால் நீங்கள் ஜெயிக்க முடியாது. விஜய் தான் ஜெயிப்பார். எத்தனை வாட்டி போட்டி போட்டாலும், எந்த கட்சி போட்டி போட்டாலும் ஒன்றும் விஜய் கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் மக்கள் இருக்கும்போது நீ போட்டி போட்டு என்ன பண்ணுவேன்? அதாவது தோல்வி அடைஞ்சு தான் நீ போவ. ரஜினி எல்லாம் யாருக்கு உதவி பண்ணுறாரு சொல்லு? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ரஜினி எல்லாம் நல்ல ஒரு இதுதான், உலக ஸ்டாருன்னு பேர் எடுத்தவர். எந்த மக்களுக்கு உதவி பண்ணுறாரு? ஒன்றுமே இல்லை. அவர் சம்பாரிச்சு அவரே தான் இது பண்ணிக்கிறாரு. இதெல்லாம் தேவையில்லாத. தனுஷ் எல்லாம் போட்டி போட்டு என்ன போட்டி போட்டால் விஜய்கிட்டலாம் நடக்காது. மூஞ்சி இது பண்ணி தான் போக முடியும். இந்த ரஜினி இல்லை, இந்த இது தனுஷ் இல்லை, எங்கள் விஜய் தான் வருவார். விஜய் தான் நாங்கள் வர வைப்போம். விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். தனுஷ் எல்லாம் நின்னா வேலைக்கு ஆகாது. ரஜினி பேச்சு கேட்டுட்டு தனுஷ் நீ நிற்காத, நின்னா வேஸ்ட்டாக தான் போவேன். புரியுதா? நீ ரஜினி பேச்சு கேட்டு நீ அரசியலுக்கு வர்றதோட அந்த பணத்தை வச்சு 4 பேர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணு. விஜய் வந்திருக்காருன்னா விஜய்க்கு சின்ன பிள்ளைலேருந்து அவருக்கு ரசிகர் அதிகம். அது மட்டும் இல்லை, இப்போ நல்லது பண்ணுறதுனால நாங்கள் அவருக்கு ஒசரம் உயிரை கூட விடுவோம். அந்தமாரி இருக்கும்போது எதுக்கு தனுஷ் நீ போட்டி போடுற விஜய்கிட்ட? மாமனார் பேச்சு கேட்டுலாம் நீ வராத. வந்தீங்கன்னா நீ தான் அசிங்கப்பட்டு தான் போவ. உனக்கு ஓட்டெல்லாம் விழாது. உன் ரசிகர்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, உனக்கு ஓட்டு போடுவாங்க. விஜய் எத்தனை பேர் வந்தாலும் சரி, விஜயெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் தான் அடுத்து விஜய் தான் சிஎம். விஜய் தான் நாங்கள் வர வைப்போம். நீங்கள் எல்லாம் வர்றதெல்லாம் வேஸ்ட்டு. இப்போ தெரியுது. இதுக்கு முன்னாடி போட்டு போட வேண்டியதுனா திமுக ஆட்சிலாம். அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க? எப்போல்லாம் இருந்தீங்களா இல்லையா? இப்போ தான் வந்திருக்கிறீங்களா புதுசாக? நீங்கள் எதுக்கு விஜய்கிட்ட போட்டு போடுறீங்க? விஜய் இப்போ என்னத்தை பண்ணிட்டாரு அவர்? அதே அவரோட பணம் தான் எங்களுக்கு செலவு பண்ணுறாரு. எவ்வளோ பண்ணிருக்காரு இப்போ நிறையா. ஆனால் நீங்கள் இருந்தீங்களா? இப்போ அண்ணா திமுக இருந்து திமுக இது வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்க? இத்தனை 5 வருஷம் திமுக ஆண்டது இல்லை. எந்த புள்ளி யாருக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காங்க? இது சொல்லுங்கள். எதுவுமே இல்லை. இப்போ எவ்வளோ ரோடு, தண்ணி வசதி, கரண்ட் வசதி எவ்வளோ பண்ணுறாரு. பண்ணுறவர் போய் எதுக்கு நோண்டிக்கிட்டு கிடக்குறீங்க? தனுஷ் நீ எல்லாம் அரசுக்கெல்லாம் வராத. ரஜினி எல்லாம் ரஜினி பேச்சு கட்டுன்னு வந்தீங்கன்னா நீ தான் வேஸ்ட்டாக செலவு பண்ணணும். அதோட 4 மக்களுக்கு உதவி பண்ணணும். உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். வந்தீங்கன்னா அரசியலுக்கு வந்தால் அவனுக்கு கெட்ட பேர் தான் வரும். எவ்வளோ பேர் முதிர் இல்லத்தில் உங்கள் அப்பா அம்மா மாரி, உங்கள் அண்ணன் தம்பி மாரி, அக்கா தங்கச்சி மாரி அனாதையாக கிடக்குதுங்க. அவங்களுக்கு உதவி பண்ணணும். உனக்கு நல்ல பேர் வரும். அதை விட்டுட்டு விஜய்க்குள்ளே போட்டி போடாது. போட்டி போடணும் வராது. விஜய் கூட போட்டி போடணும் தான். நாங்களாம் விஜய் தான். நீங்கள் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் நாங்களாம் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். நாங்களாம் ஓட்டு போட மாட்டாங்க. ரஜினியே பிச்சைக்காரங்களுக்கு பிச்சை அள்ளி போட மாட்டான். அவன் பேச்சை கேட்டு நீ அரசியலுக்கு வர. மாமனாராக இருந்தாலும் இது வரைக்கும் ரஜினி இத்தனை வருஷம் நடிச்சிருக்காரு. யாருக்கு என்ன உதவி பண்ணுறாரு கேளு? அவ்வளோ இது வந்தது, என்னது கொரோனா வந்தது, எவ்வளோ பிரச்சனை நடந்தது. கரூரில் இந்த கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பேர் கள்ளசாராயம் குடிச்சு சேர்த்தாங்க. அப்போல்லாம் போய் உதவி பண்ண வேண்டியதுதானே?
எதுவுமே ஒரு ரூபா உதவி பண்ணுறதில்ல. இப்போ வந்து மருமகனை நிற்க வச்சு ஜெயிச்சிடலான்னு வராரு, அதெல்லாம் வேஸ்ட்டு தான். அதெல்லாம் விஜய் ஜெயிக்க முடியாது. நாங்கள்லாம் விஜய் தான். விஜய் எத்தனை பேர் வந்தாலும் விஜய் தான். சாகுற வரைக்கும் விஜய் தான் சிஎம். விஜயை தவிர வேறு யாரும் சிஎம் வர முடியாது, வரவும் விட மாட்டோம். நாங்கள் ஓட்டு போட்டால் தானே அவங்க வருவாங்க. நாங்கள் ஓட்டு போட மாட்டோமா? எப்படி வருவாங்க சொல்லு? ஏன் தனுஷ்? விஜய் தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். விஜய் தான் நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்குறோம். வேறு அரசியல் கட்சி வந்ததுன்னா நாங்கள் எப்படி அவங்களுக்கு ஓட்டு போடுவோம்? அப்பயும் விஜய் தான் போட்டு போடுவோம். விஜய் வயசாகி கிழவனானாலும் விஜய் தான் சிஎம், விஜய் தான் வருவார். நீங்கள்லாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. வேஸ்ட்டாக எதுக்கு? இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணு தனுஷ், அது கொஞ்சம் உனக்கு புண்ணியம் கிடைக்கும். ஒரு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, புண்ணியம் இருக்கும். ஒரு லேடிஸு நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா 7 ஜென்மத்துக்கு அந்த புண்ணியம் இருக்கும். அதுமாரி நீ போய் நான் இந்த இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணு. உன் பிள்ளைங்க 2 பிள்ளைங்களுக்கு 7 ஜென்மத்துக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதை விட்டுட்டு அரசியலுக்கு வந்து எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கின்னு? விஜய் வந்தாரா விஜயோட இருக்கட்டும். நீ நின்னாலும் ஓட்டு போட மாட்டோம். நாங்கள் ஒரு ரசிகர் உனக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? உனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கோம். எல்லாரும் ஓட்டு போட்டால் தான் ஜெயிக்க முடியும். ஒரு ரசிகர் என்ன ஒரு 20 பேர் 30 பேர் இருப்பாங்களா, இல்லை 100 பேர் இருப்பாங்களா? அவங்க ஓட்டு போட்டு எப்படி ஜெயிச்சிருவேன்? வேஸ்ட்டு தான் இதெல்லாம்.